வாங்க தம்பி. உங்களுக்கு என்ன பைத்தியமா? நேத்து எதுக்கு பீச்சில் தற்கொலை பண்ண பார்த்தீங்க? நான் மட்டும் வந்து காப்பாத்தலைனா இந்நேரம் செத்து போயிருப்பீங்க. பின்ன இதுக்கு மேல வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்குன்னு இருந்த புள்ளியும் இப்ப இல்லை. அவனுக்கு பிறந்த என் குடும்ப வாரிசும் எங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்தோட நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இதுக்கு செத்து போறது எவ்வளோ மேல். அப்படிலாம் நீங்க நினைச்ச உடனே செத்துற முடியாது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் சாவு முடிவு கிடையாது. ஏதோ இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அதுக்காக சாகணும்னா நாங்களாம் குடும்பத்தோட செத்துருக்கணும். ஏதோ ஒரு நம்பிக்கையோட தானே உயிரோட இருக்கோம். அப்படி எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லையே தம்பி. நம்புங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அது இன்னைக்கோ நாளைக்கோன்னு எனக்கு சொல்ல தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் எதுவும் செய்யாதீங்க. இந்தாங்க, இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இங்க இருக்காம ஊருக்கு போற வழியை பாருங்க. இல்ல தம்பி, எனக்கு ஊருக்கு போற எண்ணம் இல்லை. ஏன்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான் தம்பி. என் பேத்தி அவ எங்க இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டா போதும் தம்பி. நான் அதுக்கப்புறம் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். ஏன் தம்பி, நான் ஒரு சாதாரண ஆள். என்னால அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு வச்சு நீங்களாவது அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியாதா? என்ன தம்பி அமைதியாயிட்டீங்க? எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்? முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப ஆரம்பிக்கிறதுனால பழைய கசப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால அதெல்லாம் விடுறதுதான் சரி. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா. அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும். இதை எங்களுக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்கும் தான் சொல்றேன். அதனால இதை பத்திலாம் யோசிக்காதீங்க. வேணு 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 எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான்? இவரு பாரதியோட அப்பா தானே? இவரு சென்னையில தான் இருக்காரா? இத முதல்ல அக்கா கிட்ட சொல்லி உடனே இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்.